வெந்தயம் பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை. வெந்தயம் பார்த்தீங்கன்னா, இது நிறைய ஆரோக்கிய பிரச்சனையை சரி செய்யுதுங்க. ஸோ வெந்தயம் ஒரு குளிர்ச்சி வாய்ந்த ஒரு பொருள். இதில் உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெந்தயத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, விட்டமின் சி, புரோட்டீனு, நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், இரும்புச்சத்து, அது மட்டும் இல்லாமல் இதில் டயோஸ்ஜெனின் அப்படின்ற சேர்மம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதனால் இருதய பிரச்சனை, மூட்டு வலி, உடல் பருமன், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னா அது வெந்தயம் மட்டும்தான். ஸோ இதை தினமுமே நீங்கள் ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லைனா அப்படியே கூட தண்ணியை வந்து கொண்டு சாப்பிடலாம். ஸோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. அதுலேயும் குறிப்பாக நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய டயட்டில் ஏதாவது ஒரு வகையில் வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே அவசியமானது. இதை நீங்கள் பொடி செய்து வச்சுக்கிட்டு மோரோட கூட கலந்து குடிக்கலாங்க. எதுவுமே உங்களுக்கு பண்ணாது. வெந்தயத்தை நீங்கள் தினமுமே சாப்பிட்றதுனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளரைசைட் அப்படின்ற கொழுப்பை வந்து ரத்தத்தில் சேர்க்காம வந்து பாதுகாக்கும். வெந்தயத்தில் அமினோ அமிலம் உடலில் இன்சுலின் சுரக்கிறத வந்து அதிகரித்து, அது மட்டும் இல்லாமல் உடம்புல சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்பாட்டோடு வந்து வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதில் நார்ச்சத்து அதிகம் அப்படின்றதுனால யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே நீக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக செரிமான பிரச்சனை ஏற்படாமல் வந்து தடுத்து நிறுத்திடும். அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரீசன். அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு வெந்தய கஷாயம் ரொம்பவே நல்லது. அதனால் வெந்தய பவுடரை நீங்கள் தண்ணீரில் கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாக போயிடும். இது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து நிறைய நன்மைகளை இந்த வெந்தயம் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெந்தயம் வந்து சாப்பிடுவீங்க, உங்களுக்கு வெந்தயம் பிடிக்குமோ அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெந்தயம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான ஒரு பொருள். இந்த வெந்தயம் இல்லாத வீடே இருக்க முடியாது. நிச்சயமாக சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் வெந்தயம் வச்சுருப்பாங்க. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணு, சூடு இதெல்லாம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஏற்படக்கூடிய கோளாறுகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடும். மேலும் வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா, மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா, அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நீரிழிவு நோய் வந்து சரியாக போயிடும். அதே மாதிரி ஒரு மிடிலாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதுவுமே கிளியர் ஆகிடும். இல்லை எனக்கு நல்ல ஸ்டேஜ் வந்து நிறையா இதாகிடுச்சு, முத்திருச்சு அப்படின்னா கூட அதிலிருந்தும் உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும், கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளானது இருதய நோய் வருவதை கூட தடுத்து நிறுத்துங்க. ஸோ வெந்தயத்தில் தேவையான அளவு பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது ரத்தத்தை வந்து ரொம்பவே வந்து சரி பண்ணும். ரத்தத்தையும் சரி, இருதய துடிப்பையும் சரி, எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக நம்மளோட உடலில் வந்து சேரவே சேராது. அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த வெந்தயம் தான். மேலும் வெந்தயம் பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு இது எல்லாத்தையுமே வந்து போக்கி கொடுத்துடும். அதுலேயும் குறிப்பாக ரத்த சோகையானது இருக்கக்கூடியவங்க வெந்தயத்தை நீங்கள் உபயோகிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். ரத்தத்தில் அணுக்களுடைய உற்பத்தியை வந்து வெந்தயம் தான் வந்து தூண்டி கொடுக்கும். ஸோ அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் முளைக்க வச்சு முளைக்கட்டின வெந்தயமாக கூட பயன்படுத்திக்கலாம். வெந்தயம் அதே மாதிரி முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுத்து மெருகேற்றி கொடுக்கும். ஸோ முகத்தில் கரும்புள்ளிகள் இருக்குது, முகப்பொருட்கள் இருக்குது, முகத்தில் சின்ன வயசுலேயே சுருக்கங்கள் எல்லாம் விழுகுது அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்துங்க. இந்த வெந்தயம் கலந்த முகப்பூச்சிகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடும். அதே போல் வெந்தயத்தை கீரையாகவும் சாப்பிடலாம். வெந்தயக்கீரையை அரைச்சி முகத்தில் நீங்கள் அரை மணி நேரம் வந்து தடவி அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முகம் பார்க்குறதுக்கு நல்லா வந்து பளபளப்பாக இருக்கும். அதே போல் வெந்தயத்தை முதல் நாள் இரவே ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை அரைச்சி தலைமுடியினுடைய அடிக்கால்களில் தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா வந்து குளிங்க. ஸோ இதனால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, பொடுகு இருந்துச்சு அப்படின்னா அது சரியாக போயிடும். அதே மாதிரி முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுறதும் நின்று போயிடும். தலைமுடியும் நல்ல ஒரு அடர்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான முறைகள் தான். ஸோ டைம் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம பல விஷயங்களை வந்து மறந்துட்டுருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கும் பொழுது நம்முடைய ஆரோக்கியத்தை நம்மளால் சிறப்பாகவே கவனிச்சிக்க முடியும். அதே மாதிரி மாதவிடாய் நிற்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்துக்குமே நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது அப்படின்னா வெந்தயம் தாங்க. பெண்களுக்கு பொதுவாக சாதாரணமாகவே எப்போதுமே பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த இரும்பு சத்து குறைவாக இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் வெந்தயம் நல்லா கை கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணாமல் பயன்படுத்துங்க. கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து சாப்பிட்டாலே போதும். தினமுமே வந்து மென்று சாப்பிடுங்க.
ஒரு 2 சின்ன வெங்காயத்தை மோரில் அரிஞ்சு போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான ரெமெடி தான் இது. கொஞ்சம் வெந்தயத்தோட 2 வெத்தலையை வந்து நல்லா வச்சு மென்று சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டீங்கனாலும் வயிற்று வலி, வயிற்று கடுப்பு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும். ஸோ நம்மளுடைய உடம்பை நல்லா வந்து குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமானது வெந்தயம் தான். அதுக்கான தன்மையும் அந்த குணமும் வெந்தயத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ வெந்தயத்தை நீங்கள் ஊற வைத்து நல்லா அரைச்சி தீக்காயம் எதுவும் பட்டுருந்துச்சுன்னா அது மேலே கூட நீங்கள் பூசலாம். அப்படி பூசுனீங்கனாலும் தீப்புண்ணும் விரைவில் வந்து சரியாக போயிடும். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சோட கொஞ்சம் வெந்தயம் வச்சு அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்தம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். இரும்பு சத்து இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுனால ரத்த விருத்திக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இரும்பு சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களாம் தினமும் காலையில் கொஞ்சமாக வெந்தயத்தை வந்து சாப்பிடுங்க. உணவில் ஏதாவது ஒரு வகையிலையாவது நீங்கள் அடிக்கடி வெந்தயத்தை வந்து சேர்த்துட்டு வாங்க. தினமுமே நீங்கள் சாம்பார் வைக்கும் பொழுது எது பண்ணாலும் சரி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிங்க. இந்த வெந்தயம் தான் நம்முடைய உடம்புக்கு ரொம்பவே வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் பிரச்சனையும் வரவே வராது. 1 டம்ளர் மோரில் கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகப்பொடி இதெல்லாம் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வாய்வு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து சரியாக போயிடும். அதே மாதிரி இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா பசியை நல்லா தூண்டி கொடுக்கும். அதனால் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் வெந்தயம் வந்து அதிகமாக கொடுங்க. ஸோ அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நரம்புகளையும் அதே மாதிரி பலப்படுத்தக்கூடியது. சீதபேதி, பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூல நோய், உடல் சூடு, நீர்க்கெடுப்பு இது மாதிரி பல பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கு உண்டு. வெந்தயத்தை வந்து நம்ம எப்படி வேணால் பயன்படுத்தலாங்க. வெந்தய தோசை, வெந்தய களி, வெந்தய குழம்பு, வெந்தய ரசம் இப்படின்னு பாரம்பரியமாக நம்மளுடைய சமையலில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கும் பொழுது தாய்ப்பால் சிறப்பை வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ பிரசவமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வெந்தய கஞ்சி, வெந்தய களி இதெல்லாம் வந்து கொடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து தினசரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடம்பில் நீங்கள் வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம், பொடித்தும் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிடுங்க. ஊற வச்சு கூட தண்ணீரோட கூட மென்று சாப்பிடுங்க. ஸோ இதனால் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கக்கூடியவங்க ஊற வைத்த வெந்தயத்தோட கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து குடிங்க. அதுவே போதும். மூட்டு வலியால் அவதிப்படக்கூடியவங்களாம் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இது ஏற்படுத்தி கொடுக்காது. அதே போல் பெண்களுக்கும் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் சமநிலையை வந்து சரி பண்ணுறதுக்கு, மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கு, இது மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் பெண்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு பயன்படக்கூடிய வெந்தயத்தை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த நிறைய ரெமடிஸ் வந்து நம்மளுடைய வீட்டு சமையலறை பொருட்கள்லே இருக்குது. ஸோ தினசரி அதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.